என்னுடைய தகப்பனார் இதே ஆவடியில 67 வருஷத்துக்கு முன்பாக ஒரு மோசமான வாழ்க்கை வாழ்ந்தவர். My father lived in the same Avadi almost 67 years ago. He lived a very horrible life. 13 வயதுல அவர் ஆவடிக்கு திருநெல்வேலியிலிருந்து வீட்டுக்கு தெரியாமல் ஓடி வந்தவர். At the age of 13 he came running away from his house from Tirunelveli. எதற்காக வந்தார்னு கேட்டா கூலி வேலை ஒரு மளிகை கடையில செய்து கிடைத்த சம்பாத்தியத்தை வைத்து உலகத்தை தகாத விதத்துல அனுபவிக்கிறதுக்காக வந்தார். He came here to work in a provision shop for daily wages and to enjoy this world in an evil manner. சின்ன சின்ன கெட்ட பழக்கமாக சின்ன சின்ன பாவங்கள் அவருடைய வாழ்க்கையை கொடுமையான பாவத்திற்கு கொண்டு சென்றது. All the small and petty sinful things which entered his life totally turned his life into a horrible life. கடைசில ஒரு நாளைக்கு 100 சிகரெட் பிடிக்கிற ஒரு சிகரெட் பைத்தியமாக மாறினார். At last he became a chain smoker where he smoked 100 cigarettes per day. வாழ்க்கையில் நிம்மதி இழந்தவராய் as a person who lost his peace in his life. செத்தால் தான் நமக்கு விடுவு கிடைக்கும், செத்தால் தான் நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல 21 வயது வாலிபனாக தன் வாழ்க்கையை தண்டவாளத்தில் விழுந்து ட்ரெயின் முன்னாடி விழுந்து மரித்து விடுவதற்காக நேரத்தையும் நாளையும் குறித்தார். And as a person who lost everything in his life at his age of 21 he decided to kill himself by attempting a suicide in the Perambur station. ஆனால் அவர் தற்கொலை செய்வதற்காக வீட்டை விட்டு கிளம்ப அவர் ஆயத்தமாய் கொண்டிருந்த பொழுது கோவிந்த சுவாமி என்கிற ஒரு இந்து சகோதரனால் இயேசு கிறிஸ்துவின் அன்பை குறித்து கேள்விப்பட்டார். When he was preparing himself for the suicide attempt and when he was about to start from his house he encountered and met a person named Govinda Swami who met him and talked to him. இந்த கோவிந்த சுவாமி என்கிற அந்த குடும்ப நண்பர் எதேர்ச்சியாய் வந்து எங்க அப்பாவை கட்டாயப்படுத்தி இதை போன்ற ஒரு ஆலயத்துக்கு கொண்டு போனார். This Govinda Swami who was a family friend he came there and he compelled my father to and he took him to a church like this. கோவிந்த சுவாமி இந்து நண்பர் கையில பைபிளோட சர்ச்சுக்கு போனார். Govinda Swami who is a Hindu friend he came to the church with the Bible. ஆனா எங்க அப்பா பிறந்த கிறிஸ்தவன் தாமஸ் ராஜ்னு பேரு அவர் வந்து பாக்கெட்ல 20 சிகரெட் வச்சிட்டு போனார். But my father who is a born Christian named Thomas Raj he came to the church with 20 cigarettes. ஏன்னா அவருக்கு சிகரெட் பிடிக்காம இருக்க முடியாது. Because he cannot live without smoking. ஆனால் அன்றைக்கு இயேசுவின் அன்பினால் தொடப்பட்டார். But that day he was touched by the love of Jesus. அவருடைய வாழ்க்கை மாறினது. His life totally changed. சாக வேண்டும் என்றிருந்த மனிதனை கர்த்தர் மாற்றினார். God changed the person who determined to kill himself and die. அதுடைய விளைவாக 67 ஆண்டு கழித்து அவருடைய மகனாக நான் இன்றைக்கு நின்று பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன். As a result after 67 years I stand here as a son and preach here. இதே சபையிலே தேவனுடைய தாசனாகிய என்னுடைய அப்பா அவர்கள் கொடுத்த பிரசங்கத்தினாலே ஊழியத்தினாலே இந்த இயேசுவை அறிந்தவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எண்ணற்ற மக்களாய் இருக்கிறார்கள். There are number of innumerable people in this church where they have accepted Jesus by listening to the preachings of my father who is the servant of God. இது எப்படி நடந்தது? How did this happen? ஒன்றே ஒன்றுதான். Only one thing. இயேசு எனக்காக மரித்தார்.